அம்மா 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சாங்க. எம்எஸ்சி பயோகெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு சிஎல்ஆர்ல 21 வயசுல கிராஜுவேட் ட்ரெயினி அப்படின்ற போஸ்ட்ல ஜாயின் பண்ணேன். அந்த போஸ்டுக்கு தேவையான குவாலிபிகேஷன் பிஎஸ்சி தான். ஆனா வீட்டுல இருந்த வறுமையினால எம்எஸ்சி முடிச்சதுக்கு அப்புறம் 300 ரூபாய் ஸ்டைபண்டுக்கு அங்க ஜாயின் பண்ணேன். அங்க இருந்து நெட் எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லையா, சிஎஸ்ஆர் நெட். அந்த நெட் எக்ஸாம் எழுதி நான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லயே பாஸ் பண்ணி 86ல பிஹெச்டிக்கு அங்கேயே ஜாயின் பண்ணேன் சிஎல்ஆர்ல. 86ல இருந்து 91 வரைக்கும் பிஹெச்டி கண்டினியூ பண்ணேன். பிஹெச்டி 1991ல முடிச்சுட்டேன் நானு. பயோகெமிஸ்ட்ரி பிஹெச்டி 1991, 33 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா எனக்கு எப்போ அந்த சிஎல்ஆர்ல வேலை கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா 2005ல நியூ பென்ஷன் ஸ்கீம்ல. எனக்கு பின்னாடி சேர்ந்தவங்க, ஏன் கூட சேர்ந்தவங்க எல்லாருக்குமே வேலை கொடுத்தாங்க. ஏன் கூட டாக்டர் சுப்பிரமணியன் ஒருத்தர், அவரும் நெட் என்னோடய சேர்ந்து கிளியர் பண்ணி பிஹெச்டி ஜாயின் பண்ணவரு. அவர் டாக்டர் ராமசாமியோட ஸ்டூடெண்ட். டாக்டர் ராமசாமி அவருக்கு வேண்டியவங்க எல்லாருக்கும் போஸ்ட் கொடுத்தாரு. 2000ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வருதுங்க. 2000ல நான் அப்ளை பண்றேன். 2000ல தான் பிடெக் முடிச்ச என்னை விட 15 வயசு சின்ன பசங்க, சின்ன பசங்க 15 வயசு 14 வயசு. நான் எம்எஸ்சி முடிக்கும் போது 7 வயசு 6 வயசு இருந்த பசங்க எல்லாம் எனக்கு முன்னாடி சீனியரா சயின்டிஸ்ட் ஆகுறாங்க, வெறும் பிடெக் குவாலிபிகேஷன் வச்சுக்கிட்டு. நிஷாத் பாத்திமா, வினோத் குமார், கணிகை வேலன், மதன், இந்த ஸ்ரீராம் ஸ்கூல் படிச்சு நின்றாரு. நான் பிஹெச்டி முடிக்கும் போது 12th ஸ்டாண்டர்ட் படிச்சு நின்றவரு டைரக்டர். இப்போ எனக்கு டைரக்டரா என்ன பண்ணி வச்சிருக்காரு பாருங்க அவரு. ஸ்கூல்ல எப்படி அவங்களால மட்டும் அந்த இடத்துக்கு வர முடியுது, ஏன் என்னால வர முடியல? நான் பிஹெச்டி 33 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொம்பளை பிஹெச்டி முடிக்கிறது அவ்வளவு ஈஸியான வேலையா? அவ்வளவு வறுமையான ஒரு சூழ்நிலையில எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் நெட் குவாலிஃபை பண்ணிருக்கேன். இப்ப மாதிரி மீடியாவா ஒண்ணும் கிடையாது. அப்பெல்லாம் தகவல் தவறுனா நான் கனிமரா லைப்ரரியில குடியிருந்திருக்கேன் நெட் குவாலிஃபை பண்ணணும்ட்டு. இப்ப மாதிரி அவ்வளவு ஈஸியா எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைக்கிற காலகட்டம்ல நாங்க படிச்ச காலகட்டம். ஆனா ராமசாமி அவரோட ஹோல் இன்ஸ்டிடியூட் மாதிரி அதை எடுத்துட்டாரு, சொந்த சொத்து மாதிரி அவரை பிஹேவ் பண்ணாரு. அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் அவரை போய் பாக்குறவங்களுக்கு தான் இது கலப்பு திருமணம் பண்ணது ஒரு பெரிய காரணங்க. அவர் ஒரு எஸ்சி தான். நான் அவரை கல்யாணம் பண்ணும் போது நான் பிஹெச்டி முடிச்சிருந்தேன். எனக்கு 95ல கல்யாணம் ஆச்சு. பிஹெச்டி முடிச்சு 4 வருஷம் ஆயிருந்தது. ஆனா என் கணவர் எஸ்சி ஹிந்து, நான் கிறிஸ்டியன் நாடர். அவர் கல்யாண இன்விடேஷன் கொண்டு போய் கொடுத்தப்பே ராமசாமி யூ ஹாவ் டு ஃபேஸ் a lot of problem சொல்லி வாழ்த்திருக்காரு. இதுதான் அவர் சொன்ன வாழ்த்து. அவர்கிட்ட என்கிட்ட ஒண்ணும் சொல்ல, மூச்சு இறுகி போச்சு, வாங்கி பார்த்துட்டு விட்டுட்டான், கல்யாணத்துக்கு வரல, அதை விட்டுருங்க. ஆனா அவர்கிட்ட யூ ஹாவ் டு ஃபேஸ் a lot of problem. அதோட உள்ளர்த்தம் என்ன நடுவாங்க எனக்கு எல்லாம் புரியவே இல்லைங்க. இப்ப புரியுது அதோட உள்ளர்த்தம் என்னன்ட்டு. அவரு வெறும் டிப்ளமா குவாலிபிகேஷனோட எனக்கு கல்யாணம் பண்ணவரு. அதுக்கப்புறம் பிஇ முடிச்சு, அதுக்கப்புறம் சோசியல் எம்பவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஒண்ணு இருக்கு இல்லையா, அங்க போய் ஃபண்ட் வாங்கி ஜெர்மனில போய் எம்எஸ்சி முடிச்சுட்டு இங்க அண்ணா யூனிவர்சிட்டியில பிஹெச்டி முடிச்சுட்டு 33 வருஷம் சர்வீஸ் போட்ட அப்புறமும் அந்த டிப்ளமோ குவாலிபிகேஷனுக்கு என்னவோ அதுலதான் இன்னைய வரைக்கும் இருக்காரு. ஒரு குரூப் சேஞ்ச் கூட கொடுக்கல. ஆனா நீங்க பாருங்க, பிராமின்ஸ், மேல் ஜாதிக்காரங்க, ராமசாமிக்கு வேண்டியவங்க எல்லாருக்கும் உடனே ஒரு ஹையர் குவாலிபிகேஷனா உடனே குரூப் சேஞ்ச். அதுக்கு தேவை வெறும் பிஇ தான். சயின்டிஸ்ட் போஸ்டுக்கு தேவை ஒரு பிடெக் பிஇ தான். அவரு பிஇ 95ல முடிச்சாரு. எத்தனை வருஷம் ஆகுது பாருங்க. அப்புறம் எம்எஸ்சி முடிச்சு, அப்புறம் பிஹெச்டி முடிச்சு 10 வருஷம் ஆகுது. இந்த மாசம் 31ஆம் தேதி அவருக்கு ரிட்டையர்மெண்ட். என்ன போட்டு படாத பாடுங்க, இவ்வளவு அவ்வளவும் கிடையாது. என்ன வேணும் ஒருத்தருக்கு? 2 வயசு குழந்தைய விட்டுட்டு சுவிட்சர்லாந்துல போஸ்ட் ஆஃப் போனேன் நான். 6 மாசத்துல முடிச்சு அழகா ஒரு பேப்பர் பப்ளிஷ் பண்ணிட்டு வந்தேன். ஒண்ணும் இல்ல, வெறும் பிடெக் ஜஸ்ட் 2000ல முடிக்கிறாங்க. 2000ல அப்ளிகேஷன் போடுறாங்க. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்லயே இருக்கு, முயற்சி ஃபில்லிங் ஆஃப் தி குவாலிஃபிகேஷன் இன்டர்வியூ கூப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஆனா இவங்க இன்டர்வியூ கூப்பிடல, இல்ல போஸ்டே தூக்கி கொடுத்தாங்க. நிஷாத் பாத்திமான்னு ஒரு பொண்ணு, அவரோட ரொம்ப க்ளோஸ். அந்த மாதிரி அப்படி இருந்தா வேலை கிடைக்கும், முன்னுக்கு வர முடியும்னா நாங்களும் எப்படிங்க வர்றது? அந்த பொண்ணு சீஃப் சயின்டிஸ்ட் ஆயிடுச்சு 42 வயசுல. நான் சயின்டிஸ்டா 42 வயசுல ஜூனியரா போய் சேர்றேன். எப்படி இருக்கும் உங்களுக்கு எல்லாம்? எப்படி இருக்கும்? அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷன் உங்களுக்கு காட்டினா உங்களால அதை ஏத்துக்க முடியுமா? என்னோட 15 வயசு சின்ன பொண்ணு எனக்கு சீனியரா முன்னாடி போய்கிட்டு இருக்கு. மனசு வலிக்காது? என்ன வேணும் அப்ப அவங்களுக்கு? என்ன போஸ்ட் அவங்களுக்கு வேணும்? என்ன குவாலிபிகேஷன் வேணும்? பிஹெச்டி முடிச்சாச்சு, நெட் குவாலிஃபை பண்ணியாச்சு, போஸ்டா போயிட்டு வந்தாச்சு.
பப்ளிகேஷன் இருக்கு, அவார்டு இருக்கு, கோல்டு மெடல் இருக்கு, காட்டுற எல்லாத்தையும் உங்களுக்கு என்ன வேணும். அப்ப இந்த சிஎஸ்ஆர் செட்டப் கலப்பு திருமணம், அங்க காதல் திருமணம் எல்லாம் நடக்காமலாம் இல்லங்க. ஒரே ஜாதி டாக்டர் அம்மா ராஜாராம் என்னோட ஹெட் தான். அந்த அம்மாவும் அவங்க வீட்டுக்காரும் பிராமின்ஸ், 2 பேரும் லவ் பண்ணிக்கிட்டா பிரச்சனை இல்ல. ராமசாமிக்கு என்ன, அவரு பிராமின். டாக்டர் அம்மா டாக்டர் சஞ்சீவி பிராமின்ஸ், அவங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்கல. இந்த இன்ஸ்டிடியூட்லயே ஒரே தொந்தரவு படப்பட்டது நாங்க 2 பேர் தான். கலப்பு திருமணம்ன்ற ஒரே காரணத்துதான். கலப்பு திருமணம் அசோசியேஷன் செக்ரட்டரி, ஆர்டிஐ ஆக்டிவிஸ்ட் போராடாங்க. என்னன்னாலும் கேட்டுருவாரு, போய் நின்னு கேட்டுருவாரு. யாருக்காவது பிரச்சனைனாலும் போய் நின்றுவாரு. ஐயப்பன் கிட்ட போய் சொல்லிடு, நீ ஐயப்பன் நான் இவங்களை மாதிரியே 4 பேரை இட்டு போயிடுவாரு. நிற்பாரு, கேட்பாரு, சண்டை போடுவாரு. அவங்க எல்லாம் ஒதுங்கிடுவாங்க, இவர் மாட்டிக்குவாரு. 2005 நியூ பென்ஷன் ஸ்கீம்ல நான் வேலைக்கு சேர்றேங்க. சேர்ந்த உடனே 6 மாசம் எனக்கு ஒர்க் பிளேஸே கொடுக்கல. இதுக்கு நடுவுல நான் டிஎஸ்டில உமன் சைட் ஸ்கீம்ல 15 லட்சம் ஃபண்ட் வேற வாங்கிட்டேன். ஜஸ்ட் பிடெக் முடிச்சவங்களுக்கு இது எதுவுமே கிடையாது. அவங்க எல்லாம் எனக்கு சீனியர். இதே தேதி வரைக்கும் அப்படிதான், நான் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் அப்படிதான். ஒரு ப்ரமோஷன் கூட கொடுக்கல. கேட்டா நீ அந்த ப்ரமோஷன் வேண்டிய ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுக்கலன்றாங்க. அந்த ஃபார்ம் நான் ஏன் ஃபில்அப் பண்ணி கொடுக்கல, அது பின்னாடி இருக்கிறது யாரும் பார்க்க மாட்டேன்றாங்க, பிஜியும் பார்க்க மாட்டேன்றாங்க. பாதிக்கப்பட்டவங்க ஏன் எனக்கு ப்ரொமோஷன் எந்த முட்டாளாவது நான் முன்னுக்கு வரத வேணான்னு சொல்லுவானா? ஒருத்தி சொல்றேன்னா எதனால அவன் சொல்றான்னு கூட யோசிக்க மாட்டேங்கிறாங்க. நீ கொடுக்கல, நான் ஏன் கொடுக்கல, இதெல்லாம் அநியாயம் எனக்கு நடந்துச்சு, அதுக்கு பதில் சொல்லு, நான் தரேன்னு நான் கம்ப்ளைண்ட் எழுதிட்டேன். இணைய தேதி வரைக்கும் வரல. 2009 கொடுத்த கம்ப்ளைண்ட் பதில். ஆனா என்ன வருது, சார்ஜ் ஷீட் தான் வருது. இன்னொன்னு சொல்லணுங்க, இந்த செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் பத்தி இங்க இருக்கிற உங்களுக்கு எவ்வளவு பேருக்கு டீப் நாலேஜ் இருக்குன்னு தெரியல எனக்கு. செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட்னாலே கை பிடிச்சி எடுக்கிறது, தப்பா பண்றது, அந்த மாதிரி பிசிக்கல் ஹாரஸ்மெண்ட் மட்டும்தான் நீங்க எல்லாருமே நினைச்சிட்டு இருக்கீங்க. மென்டல் ஹாரஸ்மெண்ட் பிசிக்கல் ஹாரஸ்மெண்ட்டை விட ஒர்ஸ்ட். எனக்கு தொடர்ந்து அவங்க அதான் கொடுத்துட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட 2007 டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. என்ன அவசியம்? ஒண்ணுமே கிடையாது. குஜராத்ல இருந்து யாரோ ஒருத்தர் 26ஆம் தேதி ஒரு பேப்பர் அனுப்புறாரு, எனக்கு ஒரு ஆள் வேணும்னு. 27ஆம் தேதி ஐயப்பன் தான் கிடைச்சாங்க, அமிச்சாச்சு. ஒரே நாள் நோட்டீஸ்ல அப்படிலாம் பண்ணவே கூடாது சார், ரூல்ஸே இல்ல. அமுச்சு விட்டாங்க. ஏன் பொண்ணு 7 வயசு, 7 வயசு பிள்ளையும் 10 வயசு பிள்ளையும் வச்சுட்டு நான் என்ன செய்வேன்? சரி, இங்க டிரான்ஸ்பர் அப்ப ரெக்வஸ்ட் எழுதி கொடுத்தாரு. அவர் வேற பிஎஸ்டி ஜாயின் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ரெக்வஸ்ட் எழுதி கொடுத்தா, நீ வா, நாங்க உனக்கு ரிவோக் பண்றோம்னு ஒரு மீட்டிங்ல கூட்டிட்டு போய் பேசவே இல்லாம அவனை வச்சு இந்த மாதிரி பம்பாட் பண்ணி அவனுக்கு அந்த இடத்துல ஸ்ட்ரோக் விழுந்து அது இன்னி வரைக்கும் மருந்து சாப்பிட்டு இருக்காரு. இந்த ஹெல்த் கண்டிஷன் 44 வயசு அவர் ஒரு டீனர்ல ஒண்ணு பேட் ஹெல்த் கிடையாது. இன்னை தேதி வரைக்கும் அவருக்கு ஒரு பிபியோ சுகரோ இன்னி தேதி வரைக்கும் கிடையாது. ஆனா ஸ்ட்ரோக் மெடிசன் இன்னி தேதி வரைக்கும் பார்த்துட்டு இருக்காரு. அன்னைக்கு 2008 கல்யாணம் 10 வருஷம் அதுக்குள்ள அவ்வளவு தொந்தரவு. என்னதான் பண்ணி நாங்க செப்பரேட் ஆயிடணும். அங்கேயே இருந்து சரி விட்டு வழி நான் ரெசிக்னேஷன் கொடுத்தேன் 2008 இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம். அதை அக்செப்ட் பண்ணுமா இல்லையா? அக்செப்ட் பண்ண மாட்டேன். நீங்க நடந்து சாகும். இதுதான் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். உன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு விட மாட்டேன். எந்த ஃபெசிலிட்டியும் கொடுக்க மாட்டேன். ஃபண்டு கொடுக்க மாட்டேன். ஹெச்ஓடி கொடுக்க மாட்டேன். வேலை பண்றதுக்கு அனிமல்ஸ் கொடுக்க மாட்டேன். என்கிட்ட வேலை கட்டிட்டு எனக்கு சீனியரா வந்துருக்காங்க எல்லாரும். ஏன்னா அந்த இன்ஸ்டிடியூட்லயே அனிமல் எக்ஸ்பெரிமெண்ட் நான் மட்டும்தான் ஆரம்பிச்சு கொடுத்தேன். ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி எல்லாம் பண்ணது. யாரும் கிட்ட வேணா சேலஞ்ச் பண்ற சிஎல்எல் ஒருத்தரை கூட்டிட்டு நீங்க பதில் வாங்குங்க பாக்கலாம். டாக்டர் ராமசாமி ஆகட்டும், டாக்டர் ஸ்ரீராம் ஆகட்டும், டாக்டர் சந்திரசேகர் ஆகட்டும், டாக்டர் மண்டல், தைரியமான ஆம்பளைங்க இருந்தா இங்க வந்து அவங்க பதில் சொல்லுங்க. ஒருத்தர்கிட்ட நீங்க பதில் வாங்கிட்டீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். பண்ணுங்க. இல்லன்னா டாக்டர் கலைச்செல்வி இப்ப இருக்காங்கல்ல டிஜி, அவங்களும் எனக்கு ஜூனியர் தாங்க. எனக்கு பின்னாடி வந்தவங்க தான். ஒரு நெட் குவாலிபிகேஷன் கூட இல்லாம சயின்ஸ் படிச்சு வந்தவங்க தான். அவங்க மட்டும் டிஜி ஆனாங்க, என்னால மட்டும் ஏன் ஆக முடியல? எனக்கு இதுதான் புரிய மாட்டேங்குது. இந்த ஒரு கேள்விதான் எனக்கு இருந்துகிட்டே இருக்கு. எப்படி அவங்க எல்லாம் டக்கு மேல போறாங்க? விஷயத்தை பத்தி எப்படி 42 வயசுல சீஃப் சயின்டிஸ்ட் ஆகிறா? அவ 18 வருஷம் சீஃப் சயின்டிஸ்டாவே இருப்பா. என் மொத்த 18 வருஷம் தான். அவனுக்கு 15 வருஷம் முன்னாடி பிறந்தவன். இந்த டிஸ்கிரிமினேஷன் ஏன் வந்தது? இது எப்படி செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இல்லாம இருக்க முடியும்? என்ன டிமாண்டிங் பேர்ல என்ன இப்படி பண்ணாங்க அவங்க? செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா உடனே இது மட்டும் தானா? கூட கையை பிடிச்சு எல்லா டிஸ்கிரிமினேஷனா 2 பையன் பொண்ணு ஈக்குவலா இருக்காங்க. பையனுக்கு ஒரு ஃபேவர் பண்ணிட்டு பொண்ணு பண்ணுங்கன்னா செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். நீ எது
பார்க்கிற அந்த பொண்ணுகிட்ட அர்த்தம். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். நீங்க கையை பிடிச்சி அந்த பொண்ணை அவசியமே இல்லைங்க. இது காமிச்சாலே புரிஞ்சுக்கணும். நம்ம அந்த பையனை கொடுத்துட்டு எனக்கு நடக்குது. ஏன் கூட சுப்பிரமணியம் சேர்ந்தார் பிராமின், எல்லா பிராமின் சிஎல்ஆர்ல நட எல்லா டைரக்டரும் எனக்கு 2006-5 சேர்ந்தா 2024 வரைக்கும் இந்த அத்தனை டைரக்டர்களும் ராமசாமியோட ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் டாக்டர் மண்டல் இருந்தார் ஒரு மெக்கானிக், ராமசாமியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. 10 வருஷம் மாடல் கேவலமா ட்ரீட் பண்ணாங்க. ஐயோ எப்படா ஒழிவு இருந்தேன் நான். ஒழிஞ்சு போனான். அடுத்தவன் வந்தா ராமசாமி ஸ்டூடெண்ட், அடுத்தவன் வந்து இந்த ராமசாமி ஸ்டூடெண்ட். இப்படியே வந்து அவங்களோட ஒரே நோக்கம் என்ன அடிக்கிறது மட்டும்தான் இருக்கு. என்னதான் அவங்கள நான் பண்ணேன் நிஜமாக தெரியல. 2 பேரையும் சேர்த்து 1 கோடி ரூபாய்க்கு மேல எனக்கு நஷ்டம். இந்த பென்ஷன் பெனிஃபிட் கிடைக்காததுனால 1 கோடி ரூபாய் நஷ்டம். ஒரு வீட்டுக்கு ஒரு பென்ஷன் போதும். யாரு சொல்றது? டாக்டர் ராமசாமி. யாருக்கிட்ட? அவர்கிட்ட. எதுக்கு எனக்கு நியூ பென்ஷன் ஸ்கீம்ல ஜாப் எதுக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் போதும் ஒரு வீட்டுக்கு ஒரு பென்ஷன். இப்போ சமீபத்துல 2023 சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் போட்டு எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் பென்ஷன் கொடுக்க சொல்லிட்டாங்க. பொருட்கல அதனாலதான் இது. அது எப்படி என்ன மீறி நீ பென்ஷன் வாங்குவ? நான் உனக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைச்சேன், நீ வாங்க கூடாது. அப்ப என்ன பண்ண? டிசிப்ளினரி ஆக்ஷன் தான் இருக்க முடியும். நான் வந்து உங்க மூலமா இந்த அரசாங்கத்துக்கு என்ன சொல்லிக்க விரும்புறேன்னா, அதிகாரத்தை மொத்தமும் ஒரு இடத்துல குவிக்கிறாங்க. எனக்கு வந்து ஸ்ரீராம் பிரச்சனை கொடுக்குறான் வச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் யார்கிட்ட கொடுக்கணும்? ஸ்ரீராம் கிட்ட கொடுக்கணும். உண்மைனா என்ன அப்புறம்? இதான் சிஸ்டம். இதுதான் சிஸ்டம். உங்களோட யார் மேல கிரீவன்ஸோ அவங்க கிட்டயே சேனல் நீங்க அனுப்பணும். அவங்க வாங்கி பார்த்துட்டு நல்ல என்ன மாதிரி ஆளுங்க உங்களை மாதிரி ஆளுங்க என்ன செய்வோம், அது உள்ள உண்மையை பார்ப்போம். என்ன இருக்கு, ஏன் இப்படி பண்றாங்க? பர்பஸ் என்னவோ கரெக்ட் தாங்க. கவர்மெண்ட் ஏன் அதை பண்ணிருக்குன்னா, இந்த கட்டத்திலேயே இதை நீங்க நிறுத்துங்க, இந்த பேசி தீர்த்து போங்கன்றதுக்கு அந்த சிஸ்டம் வச்சிருக்கீங்க. பட் யாரும் அதை புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. இங்க இருந்து இவங்க என்ன பண்ணாம இவங்க ப்ராப்பர் சேனல் வழியா டிஜிக்கு அனுப்புறேன்னு வச்சுக்கோங்க. சரி, டைரக்டர் மேல கம்ப்ளைண்ட் டிஜிக்கு அனுப்புறோம். டிஜி என்ன பண்ணுவாங்க? என்னன்னு கேட்டு இங்கேயே அனுப்புவாங்க. இது கவர்மெண்ட் இல்ல, ஃபுல்லா சிஸ்டத்திலேயே அப்படிதான் இருக்கு. உமன் கமிஷன் கம்சாட்சி, போலீஸ் கமிஷன் கம்சாட்சி, மைனாரிட்டி கமிஷன் கம்சாட்சி, பேக்வர்ட் கமிஷன் கம்சாட்சி. எங்க நியாயம் வந்து கிடைக்கவே இல்லை. என்ன பண்றாங்க? ஆக்டோபஸ் மாதிரி வச்சிருக்காங்க கைய ராமசாமி. எல்லா இடத்தையும் அவங்க தான் அவ்வளவு இன்ஃபுளுன்ஸ். சிஎஸ்டி செக்ரட்டரி வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். எங்களை மாதிரி கலப்பு திருமணம் எங்க வாழ்க்கை முடிஞ்சு போச்சு சார். 30 வருஷமா ஆயிட்டோம். 30 வருஷமா நாங்க செத்து போச்சு. என் குழந்தைங்க எல்லாம் அவசியப்படுது, மன நிம்மதியே இல்லாம. 1 கோடி ரூபாய் நஷ்டம் சார். என் பொம்பளை பிள்ளைங்க வச்சுட்டு இருக்கேன் நான், கல்யாண வயசுல இருக்கிறாங்க. ஏன் சார்? யார் அம்மா வீட்டு காசு? கவர்மெண்ட் தானே, எந்த கொடுக்குற பணிக்கூட தானே, ஏன் இருக்கணும்? ஊடகங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. முக்கியமா நான் யார் பத்தி நீங்க சொல்லணும்னு நினைச்சேன்னா, டாக்டர் மதுமதி ஐஏஎஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் நான் அனுப்புறேன் சார். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்னா என்னன்னு இப்பதான் உங்களுக்கு டிஃபைன் பண்ணாரு. கையை பிடிச்சிட்டா காலை பிடிச்சிட்டா மட்டும் இந்த மாதிரி ஹாரஸ்மெண்ட், ஒர்க் பிளேஸ் ஹாரஸ்மெண்ட், ஹாஸ்டைல் என்விரான்மெண்ட் கீழே வரும் சார். எனக்கு நீங்க கொடுக்க வேண்டிய ஃபண்ட் கொடுத்தாலே நான் சைன்ஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி எதுவுமே பண்ணல கொடுத்தா அந்த அம்மா அதை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன வாங்கன்னு கூப்பிட்டது. ரூல்ஸ் படி 90 நாளைக்குள்ள என்கொயர் பண்ணி முடிக்கணும் சார். இவங்க வச்சுக்கிட்டாங்க. ஒருத்தர் மேல கொடுத்தது 18ல கொடுத்தது 22ல 5 வருஷம் 2 வருஷம். அந்த மாதிரி டிலே பண்ணி என்கொயர் பண்ணி ஜஸ்டிஸ் டிலே பண்ணாங்க. அதை கேட்டதுக்கு ஏன் மேல டிசிப்ளினரி ஆக்ஷன் சொல்லி அந்த அம்மா ரெக்கமெண்ட் பண்ணதால தான் டிசிப்ளினரி ஆக்ஷன். யாரு? மதுமதி ஐஏஎஸ். அவங்களுக்கு ரூல்ஸ் தெரியாதா? 9 மாசத்துக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லிட்டு 9 மாசத்துக்குள்ள எடுக்கலையே அம்மா. நீங்க லேடி உமன், நீங்க எனக்கு நியாயம் செய்வீங்கன்னு பார்த்தா நீங்க என்ன அவங்களுக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னு அவங்களுக்கு நான் மெயில் அனுப்புறேன். எல்லா விமனும் போட்டாங்க சார். மதுமதி விமன், அதுக்கப்புறமா இப்ப இருக்கிற கலைச்செல்வி விமன், டிசிப்ளினரி ப்ரொசீடிங் எடுத்துக்கிறது விமன். உமனை வச்சு உமனை அடிக்கும். யார் இது மூல காரணம்? ராமசாமி. கலப்பு திருமணம் பண்ணிக்காதீங்கன்னு தான் சார் நான் சொல்வேன். எங்க ஃபேமிலி லைஃப்ல எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நாங்க நல்லா தான் இருக்கோம். குடும்பத்திலயும் ஒண்ணும் குழப்பம் இல்லை, நாங்க நல்லா தான் இருக்கோம். ஆனா ஆபீஸ்ல வந்து
ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டாங்க. நான் கலப்பு திருமணம் பண்ணேன். ஒண்ணு நான் சொல்றேன் சார், அவங்களுக்கு எஸ்சிக்கு அறிவு இருந்தா பிடிக்கல சார். நான் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இங்க கொடுக்குறேன். ஒரு எஸ்சி கொஞ்சம் புத்திசாலியா ஐயப்பன் மாதிரி இருந்தா வரவே விட மாட்டாங்க. மொழியில கிளி போடு. இந்த பொண்ணு நெட் எல்லாம் குவாலிஃபை பண்ணிருக்கு, பிஹெச்டி நல்லா பண்ணுதா, மொழியில கிளி போடு. அப்பதான் நம்ம ஆளுக்கு நாளைக்கு காம்படிஷனா வர மாட்டேன். அதனாலதான் 10 வருஷம் என்னோட சின்ன பையன் வந்து டைரக்டர் உட்காந்து எனக்கு டிசிப்ளின் நோட்டீஸ் கொடுக்குறோம். எப்படி முடிஞ்சது? ஏன் முடிஞ்சது? என்னால ஏன் முடியல? என்ன வேணும் அப்போ? அப்ப அங்க வரணும்னா நான் என்ன பண்ணணும்? இந்த கேள்விகளுக்கெல்லாம் எனக்கு பதிலே தெரியல சார். முடிஞ்சா வாங்கி கொடுங்க, எல்லார்கிட்டையும் பேசி நான் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன் உங்களுக்கு.